அபிஷேகம் இருந்தும் வீழ்ச்சி. கீழ்ப்படிதலின் பாடம். சவுல் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டான், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டான், வெற்றியும் பெற்றான். ஆனால் அவன் ராஜாவாக முடியவில்லை. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லாத அபிஷேகம். பலியை விட கீழ்ப்படிதல் மேன்மையானது. சவுல் செய்த தவறு, தேவன் சொன்னதை மாற்றினான், தன் எண்ணத்தை சேர்த்தான். தேவன் சொன்னதை சிறிது மாற்றினாலே அது முழு கீழ்ப்படிதல் அல்ல. தேவனுக்காக செய்தது தேவன் சொன்னபடி அல்ல. தேவனுக்காக தான் செய்தேன் என்றான். ஆனால் தேவன் கேட்டது வேறு. தேவனுக்காக செய்கிறோம் என்பதால் தேவனின் சித்தத்தை மாற்றிவிட முடியாது அல்லவா? மனம் திரும்புதல் இல்லை, காரணம் சொல்லுதல். சாமுவேல் கேள்வி கேட்டபோது சவுல் அழுதான், ஆனால் மனம் திருந்தவில்லை. அழுகை மீட்பு அல்ல, மனம் திரும்புதலே மாற்றம். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு இன்று பலரிடம் ஆராதனை இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? தேவன் அபிஷேகத்தை தருவார், ஆனால் அதை நிலைக்க வைப்பது நம் கீழ்ப்படிதல் தான். அபிஷேகம் உன்னை மேடைக்கு கொண்டு வரும், கீழ்ப்படிதல் தான் உன்னை நிலைக்க வைக்கும். கர்த்தாவே, நான் உமக்காக என் வழியில் நடக்காமல் என் வழியில் நடக்க, உம் வழியில் நடக்க கற்றுக்கொடும்.